ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிருஷ் குக்கரி. இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியா வீட்லயே எப்படி பிரெட் செய்யலான்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரெட் செய்யறதுக்காக முதல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல நல்லா காய்ச்சி மிதமான சூட்டோடு இருக்கக்கூடிய பால் 1 கப் சேர்த்துக்கலாம். அதுல 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பால் ரொம்ப ஹீட்டா இருக்க கூடாது. நம்ம விரல் உள்ள விட்டு பார்க்கும் போது கை பொறுக்கிற அளவு மிதமான சூட்டோடு இருக்கணும். இப்ப பால் கரெக்டா மிதமான சூட்ல இருக்குது. இப்ப இதுல 2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இத ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வெதுவெதுப்பான இடத்துல அப்படியே வச்சிடலாம். இந்த பால் ரொம்ப ஹீட்டா இருந்தாலோ இல்ல ஆறி போய் இருந்தாலோ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. கண்டிப்பா மிதமான சூடு இருக்கணும், அப்பதான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி இந்த மாதிரி நல்லா பொங்கி இருக்கும். ஈஸ்ட் இந்த மாதிரி கரெக்டா ஆக்டிவேட் ஆனாதான் பிரெட் சூப்பரா வரும். இப்போ இதுல 2.5 கப் மைதா சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் மைதால தான் பிரெட் பண்ண போறேன். உங்களுக்கு கோதுமை பிரெட் வேணும் அப்படின்னா மைதாக்கு பதிலா 2.5 கப் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். முதல்ல பிசையும் போது மாவு கையில ரொம்ப ஒட்டும். அதுக்கப்புறம் பிசைய கையில எதுவுமே ஒட்டாது. உங்களுக்கு மாவு கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு 1 கப் பால் கரெக்டா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல. இப்ப இந்த மாவை வெளியில எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கையால நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கணும். இத பிசைஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதை நல்லா சாஃப்டா சூப்பரா பிசைஞ்சாச்சு. அடுத்தது பவுல்ல ஃபுல்லும் எண்ணெய் தடவிட்டு அந்த மாவை உள்ள வச்சிடலாம். இந்த மாவுக்கு மேலேயும் கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத ஒரு 1.5 to 2 மணி நேரம் ஒரு வெதுவெதுப்பான ரூம்ல வச்சிடலாம். அப்பதான் இந்த மாவு நல்லா டபுள் ஆகி வரும். 1.5 மணி நேரம் கழிச்சு இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மாவு சூப்பரா டபுள் ஆகி வந்திருக்குது. இதை மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். நல்லா பசஞ்சதுக்கு அப்புறமா இத பிரெட் பேன்ல வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கணும். இடையில பிரேக்ஸ் எதுவும் இல்லாம எல்லா பக்கமும் ஈவனா ஷேப் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிரெட் பேன் எடுத்திருக்கிறேன். இத உள்ள ஃபுல்லு சுத்திலும் எண்ணெய் தடவிக்கலாம். அடுத்தது ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மாவை இந்த பேன் உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலேயும் லைட்டா எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இத ஒரு 30 நிமிஷத்துக்கு அதை அப்படியே தனியா வச்சிடலாம். அடுத்தது பிரெட் பேன் உள்ள நிக்கிற மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்திருக்கிறேன். இது ஒரு பழைய கடாய் தான். உங்ககிட்ட இந்த மாதிரி கடாய் இல்லனா ஒரு அகலமான பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க.
நீங்க குக்கர்ல செஞ்சீங்கன்னா உள்ள ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு குக்கரோட விசிலையும் கேஸ்கட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு மூடி போட்டுட்டு ப்ரீஹீட் பண்ண வச்சுக்கோங்க. மேக்சிமம் நிறைய பேர் வீட்ல பிரெட் பேன் நிக்கிற அளவுக்கு அகலமான குக்கர் இருக்காது. ஆனா இந்த மாதிரி கடாய் கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த மாதிரி கடாய் வச்சு எப்படி ஈஸியா பிரெட் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கடாய் உள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல இதை ப்ரீஹீட் பண்ண வச்சுக்கலாம். கரெக்டா 30 நிமிஷம் கழிச்சு இந்த மாவு பாத்தீங்கன்னா நல்லா டபுள் ஆகி வந்திருக்குது. இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா பால் தடவிக்கலாம். அப்பதான் பிரெட் பேக் பண்ணும்போது மேல பிரவுன் கலர் ஆகும். அதுக்கு மேல கொஞ்சமா வெள்ளையல் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ப்ரீஹீட் பண்ண வச்சிருந்த கடாயில பிரெட் பேனை உள்ள வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே வச்சிடலாம். 30 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா பேக் ஆயிடுச்சு. இதை கேர்ஃபுல்லா வெளியில எடுத்துடலாம். இந்த மாதிரி பிரெட் பேனை லைட்டா கமத்தினாலே பிரெட் வெளியில வந்துடும். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் இதை கட் பண்ணணும். பிரெட் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம். இவ்வளவுதான், சூப்பரா பிரெட் வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.